அதிமுகவின் முழு பவரும் தன் கையில்தான் இருக்கிறது என்று தலைக்கணத்தில் சுற்றிக் கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு தற்பொழுது அடிக்கு மேல் அடி விழுந்து கொண்டே உள்ளது. 2019 ஆண்டு முதல் அடுத்தடுத்து நடந்த தேர்தல்களில் இருந்து தொடர்ச்சியாக தோல்வியடைந்து எதிர்க்கட்சியாக இருந்து வந்த அதிமுக தற்பொழுது 2026 ஆண்டு நடந்த சட்டசபை தேர்தலில் எதிர்க்கட்சியாக கூட அமர முடியாத அளவிற்கு தோல்வியடைந்து பெரும் வீழ்ச்சியை சந்தித்தது. இதற்கு முக்கிய காரணம் அதிமுகவின் தலைமை பொறுப்பில் இருக்கும் எடப்பாடி பழனிசாமி கட்சியை வழிநடத்த தெரியாமல் இருப்பதுதான் என பலரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் கட்சியை எப்படியாவது காப்பாற்றியாக வேண்டும் என அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஒரு முக்கிய முடிவு எடுத்துள்ளனர். அதாவது தற்பொழுது பொதுச் செயலாளராக இருக்கும் எடப்பாடி பழனிசாமியை பதவியிலிருந்து நீக்கி வேறொருவரை தலைமை பொறுப்பில் அமர வைத்தால் கட்சி மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பி வரும் என்று முடிவெடுத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமி மன உளைச்சலில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக இரவில் எடப்பாடி பழனிசாமி தூங்குவது கிடையாது என்றும் எங்கு தன் கட்சி கைமீறி சென்றுவிடுமோ என்ற பயத்தில் இருந்து வருவதாகவும் அதிமுக நிர்வாகிகள் அனைவரும் தன் பக்கம்தான் இருப்பதாக புலம்பி தீர்ப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் இதுவரை எடப்பாடி பழனிசாமியின் முகத்திற்கு நேராக பேசாத மாவட்ட மற்றும் மாநில நிர்வாகிகள் கூட தற்பொழுது எடப்பாடியை பார்த்து நீங்கள் ஏன் இன்னும் பதவியில் இருக்கிறீர்கள் என்றும் பதவியை விட்டு விலக வேண்டியதுதானே என்று கூறும் அளவிற்கு வந்துவிட்டதாகவும் அதனால் மன உளைச்சலுக்கு எடப்பாடி பழனிசாமி சென்றுள்ளதாக சில தகவல்கள் தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்தபடியாக யார் தலைமை பொறுப்பில் அமர்வார் என்ற கேள்வி அனைவரின் மனதிலும் தொடர்ச்சியாக எழுந்து வந்தது. இந்த நிலையில் அடுத்த தலைமை பொறுப்பில் அமரப்போவது யார் என்ற கேள்விக்கு தற்பொழுது விடை கிடைத்துள்ளது. ஆம், எஸ்.பி. வேலுமணிதான் அடுத்த பொதுச் செயலாளராக வர வேண்டும் என தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய முக்கிய மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் ஆகஸ்ட் மாதத்தில் நடக்கப் போகும் பொதுக்குழு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியை அகற்றிவிட்டு எஸ்.பி. வேலுமணியை முழுமனதாக எல்லோரும் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுப்பார்கள் என தற்பொழுது தகவல்கள் கசிந்து வருகின்றன. இதுகுறித்து அதிமுக தரப்பில் தற்பொழுது தொண்டர்கள் மத்தியில் மகிழ்ச்சி நிலவி வருகிறது. எடப்பாடி பழனிசாமியை போல் இல்லாமல் கட்சியில் இருக்கும் அனைவரையும் ஒருங்கிணைத்து கட்சியை வெற்றி பாதையை நோக்கி எஸ்.பி. வேலுமணி கண்டிப்பாக அழைத்து செல்வார் என நம்பிக்கை உள்ளதாக அதிமுக தொண்டர்கள் கூறி தற்பொழுதிலிருந்தே கொண்டாட்டத்தில் இறங்கிவிட்டனர்.